இயேசு எதற்காக தேவனுக்கு சமமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்துள்ளவராகி தம்மை தாமே ஏன் தாழ்த்தினார்? பூமியில இருக்கிற நம்மை பார்க்கும்படி. புரியல? புரிஞ்சவங்களெல்லாம் என்ன பார்க்க? அவ்வளோ பெரிய தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகவும் மாறி மனிதனா இருக்கிற என்னை பார்க்க அவர் தம்மை தாழ்த்தினார். அப்ப இயேசு ஏன் நம்மை தாழ்த்தினார் அப்படின்னா, புழுதியிலே இருக்கிறதான நம்மை தூக்கி விடுவதற்காக. அப்ப தூக்குனா என்ன நடக்கும்? இங்க பாருங்க, தூக்குனா என்ன நடக்கும்? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் குனிந்து அவருடைய கையில உன்னை தூக்கி நிமிந்து உக்காந்தார்னா என்ன ஆகும்? புரியலையா? குப்பையில இருக்கிற நீ எங்க போயிடுவ? அதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறதான தேவன் உன்னை பிடிச்சிட்டு, உன் கையை பிடிச்சிட்டு அவர் நிமிந்து உட்கார்ந்தார் அப்படின்னு சொன்னா, அவருடைய சிங்காசனத்துல உன்னை உட்கார வைக்கவே தேவன் தம்மை தாழ்த்தி இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு நாள் வரும், ஏசு சொல்றாருல்ல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்காரும்படி நான் அருள் செய்வேன். எத்தனை பேருக்கு அந்த அருள் வேண்டும்? இல்ல பாஸ்டர், சும்மா சேர்த்து வண்டியிலே வாழ்ந்துட்டு போயிடுறேன் பாஸ்டர், இதுதான் என் உயர்வு போல இருக்குது, இதுதான் என் மேன்மை ஆசீர்வாதம் போல இருக்குது, அது யார் மாற்ற முடியும்? என் தலையெழுத்து யார் மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உன் தலையெழுத்தை மாற்ற கர்த்தர் வல்லவராக. நீ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? அவர் பாதத்தை பிடிச்சிக்க. அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று செஞ்ச அப்படின்னு சொன்னா அவரால் தாங்க முடியாம குனிஞ்சிடுவார். காலில் விழுந்தா என்ன நடக்கும்? சில பெரியவங்க காலில் விழுந்தா அப்படியே குனிஞ்சு அவங்கள நல்லாரு மகளே நல்லாரு, நீ கர்த்தர் உன்னை குனிஞ்சு தூக்கி குப்பையில், புழுதியில், நெருக்கத்தில், சிறையிருப்பில், வியாதியில், பலவிதமான போராட்டங்களில், சாபத்தில், தரித்திரத்தில், வறுமையில் இருக்கிறதான உன்னை கர்த்தர் அந்த நிலையிலிருந்து உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து உன் தலைமுடியை எடுத்து அந்த பாதத்தை தொடச்சி ஏதோ ஒன்று பண்ணு. அவருடைய பாதத்தை